எல்லையை அறிந்து அங்குமிங்கும் செல்வான். எல்லையை அறிந்து அங்குமிங்கும் செல்வான். துன்பத்திலும் இன்பத்திலும் எப்போதும் நனைவான். விபத்துக்கள் ஏற்பட ஒருபோதும் இடமளியான். கதவுகள் இரண்டையும் விரைவில் மூடிவிடுவான். அவன் யார்? இது ஒரு விடுகதை போன்ற புதிர்ப்பினா. இப்ப இதற்கான விடை எங்களுக்கு தெரியும். கண் என்பது ஒரு எல்லைக்குள்ளதான் சுத்தம். அந்த விழி சுத்துற அளவிலே ஒரு எல்லைக்குள்ளதான் சுத்தம். துன்பமோ இன்பமோ அது கண்ணீரை விடும். துன்பத்தில சோக கண்ணீர், சந்தோஷத்தில ஆனந்த கண்ணீர். விபத்துக்கள் ஏற்பட ஒருபோதும் இடமளியாது. ஏனென்றால் கண்ணை இமை காப்பது போல என்றொரு உவமை தொடர் இருக்குது. என்ன காரணம் என்றால், கண்ணை இமை ஒரு கட்டளை இல்லாமல் தானாக காக்கும். ஒரு பொருள் கண்ணுக்கு வந்தால் அந்த இமை மூடுவதற்கு அந்த உரியவர் சொல்லவில்லை, இமைய மூடுன்ற தானாக மூடுது. அதனால்தான் கண்ணை இமை காப்பது போல என்றது மிக பாதுகாக்கும். அப்ப கண்ணை இமை கண்டிப்பா பாதுகாக்கும். ஏதாவது ஒரு ஆபத்து வந்தவுடன் தான் மூடிக்கொண்டு கண்ணை பாதுகாக்கும். கதவுகள் இரண்டையும் விரைவில் மூடி விடுவான். அதாவது கண்ணுக்கு மேலே இருக்கிற இமை, கீழே இருக்கிற இமை பகுதிகளை தான் இங்க கதவுகள் என்று சொல்லப்படுது. அவை இரண்டும் விரைவாக மூடி கண்ணை பாதுகாக்கும். அவன் யார் என்பது இங்கே விடுகதையின், அதாவது புதிரின் விடையாக கண் என்பது விடையாகின்றது.